புகைப்பிடித்தால் வாயிலேருந்து புகை புகையாக வரான். ஸ்மோக்கிங் காசஸ், அப்போது அதே தான்பா. லிக்கர் ட்ரிங்கிங். வேற லெவலுப்பா. அடியில் சாமியார் தோட்டம் பகுதியில் ரவுடியை வெட்டு கைதி சிங்காரம் கொலை தொடர்பாக 9 பேரிடம் காவல். சென்னை வடபழனியில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் இளம்பெண் கொடூரமாக சென்னை அடையாறில் பொதுமக்கள் மத்தியில் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். சிலர் துரத்திச் சென்ற காட்சி. தொடர்புடைய ரவுடியை அடையாளம் தெரியாத கும்பல் படுகொலை செய்த சம்பவம் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாளையங்கோட்டை இருமா வரேன், எப்ப பார்த்தாலும் கத்தினே இருக்கிறேன். விகி என்னடா பண்ற மச்சான்? அங்க ஒருத்தன் என்ன தெத்தின்னு வரா மச்சான். அதனாலதான் மச்சான் பயந்து இங்க வந்து உக்காந்துட்டான். என்ன பண்றதுன்னு தெரியல. அடி என்ன பண்றது? சரி மச்சான், இங்கே இருந்தோ வரேன். டேய் 4 பேர் போதும் மச்சான். 4 பேரா? டேய் நான் காலைல 4 இட்லி தான் சாப்பிட்டு வந்தேன். அது பசிக்குது, நான் இரா போய் சாப்பிட்டு வந்துடுறேன். டேய் இருறா, நானும் வரேன். கடை போட்டு உக்காந்துட்டேன். அதை வாடா வத்தியா, நீ எல்லாம் வரணும் தானே கடை போட்டுச்சுக்கிறேன். என்னடா சொல்கிற? இந்த பக்கம் சும்மா வந்தேன், அப்படியே பார்த்துட்டு போகலான்னு. சரி, அப்புறம் வியாபாரம்லாம் எப்படி போகுதுடா? அது ஏதோ சரி, அப்புறம் ஃபோனு எதனா வருதா? எங்கடா பூராம வைரஸ் எதுவும் தந்துடுறானுடா. அதை க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்குள்ள எனக்கு எதனா போதும் ஆயிடுச்சுடா பாவி. நீ வேற சும்மா இரு. எங்க ஓகே மச்சான். என்னடா என்ன எதுக்கு வந்த? சும்மா வந்த? எதுனா சொல்லு. சாப்பிட்டியா? சரி மச்சான், போயிட்டு வரட்டா? போயிட்டாடா. இந்த ஃபோன் யார் தந்தது? தம்பிடா. தம்பியா? அடிடா மெல்லிடா அடே மெல்லிடா அழகா சிரிச்சா புயல் மலேடா அழகா சிரிச்சா. என்ன வராது? யார் முகத்தில் மூச்சுன்னே தெரியலையே. காலிலேருந்து ஊந்து வரீங்கிறோம். ஆஹா, ஃபோன் ஒன்று இருக்கு. யார் தான் இருக்கும்? சூப்பராக இருக்கு. யாரும் அது வரையும் இல்லை. ஆட்டே போட்டுடலாம். சரி மச்சான்.
பார்த்து பத்திரமா இருந்தோ, நான் போயிட்டு வரேன். சரி, பாய்டா. ஆ. அண்ணா வாண்ணா, நாகப்பால் சாப்பிட்றியா? ஃபோன் எப்படி வந்தது? நம்ம பசங்க தான் எல்லாரும். அது சரியான கதைண்ணா அது. மச்சான் செம ஃபிகர்ரா அவன். அவளை பற்றி அந்த இப்போ சொல்லுங்கிறேன். டீ அங்கே எவனோ வரான் பாடுறா. நான் மச்சான் என்ன பண்ணுறீங்க? ஜாலியாக உட்காந்துங்கிறீங்க. மச்சான் எனக்கு ஒரு ஃபோனு கிடச்சிதுடா கீழே. நான் மச்சான் ஃபோன் என்ன விலை? தெரியல மச்சான், வரும்போது கீழே கிடச்சிது. கீழே கீழே. ஆமாம் மச்சான், ஃபோனு எங்களுக்கு இது மெமரி கார்டு மட்டும் நீ வச்சு. மெமரி கார்டு மட்டும் ஆமாம் போடு மச்சி. போடு போடு போடு. சூப்பர் மச்சி. மச்சி எத்துக்குடா. மச்சான் கொடுத்த வாக்கு பேச்சு மாற மாட்டல. இல்லை மச்சான், சத்தியமா சத்தியமா, பிராமிஸா ரியலா? மெமரி அவங்க கையில் இருக்குதா? சரி, பசங்க கூட வந்துட்ட, பார்த்து போ. பாய்னா. நோ பாய்னா. நோ பாய்னா. நா அண்ணா அவனை ஏன்னா கொலை பண்ணீங்க? உனக்கு சொல்லியே ஆகணுமா? ஆமாண்ணா. சொல்கிறேன் வா. மச்சான் டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கா? ஆமாடா, லைஃபே ஒரு மாதிரி போராக போகுது. லைஃப் நான் செய்யலை மச்சான், லைஃப் தான் என்னை வச்சு செய்யுது. என்ன பண்ணுறேனே தெரில, ஒரே தலைவலியாக இருக்குது மச்சான். அம்மாவுக்கு வேறு ஆப்ரேஷனு, என்ன பண்ணுறது தெரில. எதனா வேலை இருந்தா சொல்லண்டா. உன்னை நம்பி தான்டா இருக்கிறேன், எல்லாரும் கை விட்டுட்டாங்க. எதனா வேலை இருந்தா சொல்கிறா. அம்மாவுக்கு வேறு ஆப்ரேஷனு, இந்த வேலை பார்த்துனா சம்பாதிச்சு தான் ஆப்ரேஷனுக்கு காசு கொடுக்கணும். என்ன பண்ணுறதுனே தெரியல, எதனா வேலை இருந்தால் சொல்கிறா. ஆப்ரேஷனுக்கு வேறு செலவு அதிகமாக இருக்கும் பொழுது. எதனா வேலை இருந்தால் சொல்கிறா, கண்டிப்பாக செய்வேன் நான். அதை வச்சு தான் காசு கட்டணும். என்ன பண்ணுறதுனே தெரியடா. எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்லடா, நான் அதை செய்வேன்டா. சரி மச்சி, வேலைலாம் இருக்குது. ஆனால் நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டே போல இருக்குதே. நீ சொல்கிறா, நான் எந்த வேலையாக இருந்தாலும் செய்கிறேன், கண்டிப்பாக செய்வேன்டா. இல்லைடா, நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேற மச்சான். டே அம்மா கோசம் சொல்கிறா, அம்மா ஆப்ரேஷனுக்காகடா. டே ஒரு கொலை பண்ணணும் பண்ணுறியா? உன்னால் முடியுமா? 2 லட்சம் தரேன். அம்மா ஆப்ரேஷன் பார்த்துக்கோ. முடியுமா? முடியுமா சொல்லு, பண்ணலாம். டேய் கை மேலே காசு வைக்கிற முடிச்சுட்டு வரியா சொல்லி இப்போ சொல்கிறேன். ஆனால் டேய் எல்லாம் எங்கள் அம்மாக்காக தான்டா. எங்கள் அம்மா ஆப்ரேஷனுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன். சரி மச்சி, இதான் ஃபோட்டோ பாரு. முன்னால் முடியும்னா சொல்லு, பண்ணலாம். கை மேலே காசு தரேன், உங்கள் அம்மா ஆப்ரேஷன் பார்த்துக்கோ. மச்சான் எல்லாம் எங்கள் அம்மாக்காக தான்டா பண்ணுறேன். சரி மச்சி, பண்ணலாம் மச்சி. இதோ வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன், பார்த்துக்கோ, முடிச்சிரு. சரிடா, நீ அமுச்சுடு, நான் பார்த்து முடிச்சிடுறேன். காசு மட்டும் கொடுத்துருண்ணா. கண்டிப்பாக பண்ணலாம்டா. இந்த உலகில் வாழும் மக்கள் நல்லவர்களும் அல்ல, தீயவர்களும் அல்ல. மரணத்திற்கு முன்பே மனதால் மாண்டவர்கள் மட்டுமே தீய செயலில் ஈடுபடுகிறார்கள். மாற்றம் ஒன்றே மாறாதது.